ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்களே, இன்றைக்கி நம்ம இன்னொன்று ட்ரிப்பு வந்துட்டோம், மவுண்டன் ட்ரிப்பு. அது என்னென்னா, இந்த ஒரு பனிமூட்டமான மவுண்டன்லாம் இருக்குது. நான் பார்த்தது அதான். ஸோ அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்னென்னா, ஸோ அந்த இது இருக்குல்லங்க, ஸ்விஃப்ட்டில் நம்ம போனோம்ல, ஸ்விஃப்ட்டில் ஹைவே இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நான் அப்லோட் பண்ணாமலே முடியல மக்களே. சாரி கேட்டுக்கிறேன், ஓகேயா. அண்டு இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாரி. அண்ட் பார்ட் 3 வீடியோலேருந்து அது எண்ட் ஆயிடுச்சு மக்களே. இனிமேல் அந்த சுசுகி வந்து இனிமேல் நம்ம வீடியோவில் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ட்ரிப்புக்கு நம்ம வந்து டொயாட்டா இன்னோவா ஃபார்ச்சுனர் இனோவாவில் ஃபார்ச்சுனர் தான் அங்கே கொண்டு வந்திருக்கோம். 2010 மாடல் ஃபஸ்ட்டு ஃபார்ச்சுனர் இந்தியாவில் லான்ச் ஆகிருந்த ஒரே கார்னா இந்த ஒரு கார் தாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அடுத்து ஏதோ ஒரு மவுண்டன் ட்ரிப்லனா நான் ஒரு வேறு கார், ஆனால் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நான் வேறு கார்னால் ஹோண்டா மாடலில் ஏதோ ஒன்று தான் கொண்டு வரேன். ஹோண்டா தான் ஏதோ கொண்டு வருவேன், ஓகே. அடுத்த வாட்டி ஹோண்டா ஏதோ ஒரு மவுண்டன் ட்ரிப்னால் அது நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. இது ஒரு பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. வேறு லெவலுங்க. 130 போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம மலை ஏறிட்டுருக்கோம். வேறு லெவலுங்க. இந்த பிளேஸாக இருக்கட்டும், இந்த வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், ஸோ அண்டு இந்த ஒரு வீடு எல்லாம் நல்லா இருக்குங்க. பிளேஸ் தாங்க வேறு லெவலு. ஸோ நம்ம தான் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறோம். 150 போயிட்டுருக்கோங்க. மலையில் 150 போயிட்டுருக்கோம். 160 170. அப்பா என்ன பாருங்க. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா கண்ட்ரோல். ஐயோ ஜஸ்ட் இதுலலாம் எப்படி தான் நான் ஒருத்த ஓட்டுறானோ எனக்கு தெரியல. ஸோ 100ல் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வியூவை பார்ப்போங்க. வியூவை பார்த்துட்டு போவோம். வேறு லெவலில் இருக்கும், ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இந்த ஏறிட்டு இருக்கும் போது வியூ நல்லா இருக்குன்னா, மேலே போனால் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. ஸோ பார்ட் 3லே நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே, பார்ட் 3 எவ்வளோ அழகாக இருந்தது அந்த வியூன்னு. ஸோ இந்த வாட்டி இந்த பச்சை பசையில் இந்த ஸ்னோ இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம போகிறோம், ஓகேங்க. ஸோ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரிவர்ஸ் எடுப்போம். அதே போதுங்க. வண்டி இந்த என்ன சொல்ல, இந்த ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டோன்னே பின்னாடி போயிடுது வண்டி. அந்த அளவுக்கு நம்ம பாருங்கள் எப்படி இது ரோடை கட்டியிருக்காங்கன்னு. அது கட்டுறது தான் நல்லா இருக்கு. ஆனால் சைடு ஒரு சப்போர்ட்டும் இருக்கலங்க அவங்க. அதுதான் இவங்க பண்ணது ரொம்ப இது. ஐயோ எப்படா வண்டி போவோமோ எனக்கு தெரியல. இது வேறு பழையங்க, 2010 மாடலு, கொஞ்சம் பழையதுதான் இந்த வண்டி. ஆனால் பாருங்கள் அந்த லுக்கெல்லாம் வேறு லெவலுங்க. டொயாட்டா ஃபார்ச்சுனரோட ஓல்டு இதே மாதிரியே அந்த லுக் இருக்குது, வேறு லெவலு. ஸோ டொயாட்டா கம்பெனியே வேறு லெவலுங்க, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு டேர்னிங் வர்றது, ஒரு டேர்னிங் இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ நம்ம மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கோம் மக்களே. வேறு லெவல் ஒரு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு நம்ம திருப்பி வருவோங்க, மவுண்டன் ட்ரிப்பு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆன்லைனில் வரலாங்க. ஆன்லைனில் இது வந்து பஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கும் ஆசை தாங்க இருக்குது ஆன்லைனில். ஆனால் வந்து இதில் ஒன்று பிரச்சனை என்னென்னா, பஸ்ஸு இந்த ஆன்லைன் மல்டிப்ளேயர் மூட்லலாம் கார்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அவன். ஏன்னா அது இதில் ஆப் வச்சு தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களே ஒரு பஸ் தருவாங்களே ப்ளூ கலரில், அது எடுத்துகிட்டு தான் போகணுமா, இல்லாட்டி எடுத்துகிட்டே போகக்கூடாது. மூடெல்லாம் எடுத்துகிட்டே போகக்கூடாதாம்மா. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு லெவலு.
ஸோ நான் நேராக மேலே அப்படியே போயிடலாம். அப்படியே அப்படியே ஐயோ என்னடா கொஞ்சம் போடா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வேறு இன்னொரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ அந்த லுக்கு அதுவும் என்னென்னா அந்த மல்டிப்ளேயர் மூடு வந்து இது வர மாட்டேங்குது, அதாங்க பிரச்சனையே. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, இங்கெல்லாம் நிறுத்தானா, ஏன்னா நான் சருன்னு போகணும். ஸோ நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான், மேப்லாம் பார்க்க வேணாம். ஸோ இங்கேயும் வீடு கட்டுறாங்கன்னா பெரிய ஆள் தாங்க, ஏன்னா மலை ஸ்லோப்பிங்கில் வீடு கட்டுறாங்க. ஸோ இந்த வியூவை பார்க்காம இருந்தால் போக முடியாதுல்ல. இந்த ஒரு வியூவை பார்க்கலாம், மலையில் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. இருங்க ப்ரோ, சரியான வியூங்க, சரியான வியூ, வேற லெவலான வியூங்க. ஸோ இந்த மாதிரி மவுண்டன் ஏரியா ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த வியூக்காக நான் ட்ராவல் பண்ணுவேன்டா. அந்த அளவுக்கு ஒரு சரியான பக்குவமான ஒரு இடம்டா. ஸோ போகலாமா? போகலாம். ஓகே வாங்க, நம்ம ட்ரிப் இதோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேற அதுவும் அந்த ஒரு காரில், இன்னோவா காரில் செம்மையாக இருக்குது. இன்னோவா காரில் இந்த மவுண்டன் சுற்றி பார்க்குறது வேறு லெவலுங்க. ஓகே ஓட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு இன்னோவா வந்து நான் வந்து கொஞ்சம் கலர் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இல்லாட்டி நான் அடுத்த வீடியோ ஏன்டா இரு, நான் வரேன், வெளில வந்து வரேன். யாருங்க இவன்? யாருங்க புரியல, யார் இவன்? இரு, அங்கேனா நிற்கிறான் அவன். இருந்தா அவன் நீ என் கிஸ்னடா இங்கே புரியல. இரு சாரி இரு. ஏன்டா ஏற்கனவே ஸோ ஏற்கனவே பழைய மாடல்டா. ஏன்டா இந்த வேனுக்காரங்களும் இப்படாண்டா, ஏன்டா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? போடா. ஏங்க நான் ஓவர்டேக் பண்ணி வரேன், இந்த வேன்காரன் பாட்டுக்கு வரான் அப்படியே ஃபாஸ்ட்டாக. ஒன்று பிரேக் பண்ணும், ஓகே, இவன் பாட்டுக்கு பிரேக் போடாமலே இப்படி வரான். நீங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், ஒரு இது வேணாமா? ஸோ அடுத்த ஸ்டாப்பில் ஏதோ நிறுத்திடலாங்க, வண்டிக்கு ஏதோ சேஞ்ச் பண்ணுமா? ஏன்னா இவன் இடிச்சதில் என்னெல்லாம் விழுந்திருக்குன்னு தெரியல, அதில் செக் பண்ணிடலாம் மக்களே. ஏதோ ஸ்டாப் வரட்டும், அங்கே நிறுத்திடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்டா. இப்போ ஸ்லோப்பிங் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சூப்பருங்க. ஐயோ 2010 மாடலாக இருந்தாலும் வேறு லெவல் ஸ்பீடு. ஆமாம், என்னாலே கார் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஸ்பீடுங்க. ஸோ இங்கே ஒரு வீடெல்லாம் இருக்குங்க. இந்த வீடு இங்கெல்லாம் இருக்குது. இந்த மார்க்கெட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டுடலாங்க, ஏன்னா ஒரு கார் செக் பண்ணிடலாம். அப்படியே கார் செக் பண்ணிவிட்டு இங்கே எப்படி நிற்கலாமா? இங்கே ஒரு செகண்ட் நிறுத்திடலாம். கொஞ்சம் அந்த ஸ்டாப்பில் போய் நிறுத்திடலாம். ஐயோ டேமேஜ் ஆகுதே வண்டி. இப்போ போங்கடா, இது கரெக்டாக தாங்க இருக்குது. வண்டியை ஒரு செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்ட் 1 எண்டுங்க. பார்ட் 2 வந்து நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே செக் பண்ணிடுறோம் வண்டியை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா அது 9 நிமிஷம் வீடியோவாக கேட்டிங்கன்னா, ஏன்னா இதுங்க நம்ம வண்டியை செக் பண்ணாமலே போனால் அவ்வளோதான், ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கண்டிப்பாக. அதனால் வந்து நம்ம வண்டி தரவாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா போகலாம். ஓகேயா? ஸோ எண்ட் ஆஃப் பார்ட் 1.
பார்ட் 2 வந்து நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமலே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.